ஓம் சாய்ராம். எனக்கு வியாழக்கிழமை இன்னைக்கு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இருக்குது. இதில் நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பெயர், கோரிக்கை, ஹார்ட் சிம்பிள் எதுக்கு கேட்குறேன்னா, நீங்களும் இந்த பிரார்த்தனையில் கலந்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த பேரும் ஹார்ட் சிம்பிளும் இருக்கிறவங்க பேர் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி சாயப்பா காலில் குலுக்கி போட்டு 3 பேர்த்து ரெசிட் எடுப்போம். அந்த 3 பேர்த்துக்காக சக்தி வாய்ந்த பிரார்த்தனை பண்ணிப்போம். யார் பேர் வந்துச்சு, எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் எல்லாம் தெரியணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் போடுற ஷார்ட்ஸில் யார் பேர் வந்துச்சு, எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கை இருந்ததுன்னா உங்கள் பேர் கொடுத்து இந்த பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, எதற்காக இப்பொழுது மிகவும் மனக்கவலையுடன் எழுந்திருக்கிறாய்? எழுந்திருக்கும் பொழுதே மனதில் 1000 கவலைகளா? எந்திரிக்கும் பொழுது எப்பொழுதுமே மன அமைதியுடன் தான் எந்திரிக்க வேண்டும். மனதில் எப்பொழுதும் அமைதி இருக்க வேண்டும். அமைதி இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அதை நல்ல முறையில் செய்ய முடியும். நீ எப்பொழுதுமே அமைதி இல்லாமல் இருக்கிறாய். அமைதியுடன் இருந்து பார். எவ்வளவு பெரிய விஷயங்களாக இருந்தாலும் தனி ஆளாகவே நீ நின்று அனைத்தையும் மாற்றிவிடுவாய். அதுவே எல்லா விஷயத்தையும் மனதுக்குள் போட்டு போட்டு குழப்பிக்கொண்டு இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் சாதிக்கவே முடியாது. காலங்கள் உன்னை சோதிக்கவில்லை, நீதான் உன்னை சோதித்துக் கொள்கிறாய். எந்த ஒரு விஷயத்தையுமே தவறாக நினைத்து உன் வாழ்க்கையில் எதையுமே செய்யாமல் விட்டுவிடாதே. எது உனக்கு செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ அதை அப்பப்போ செய்து முடித்துவிடு. காலம் கடத்தவே வேண்டாம். காலம் நீ எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் கடத்துகிறாயோ அது மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்குமே தவிர நல்லதை எந்த ஒரு நேரமும் செய்யவே செய்யாது. நீ நல்ல பிள்ளை. உன் வாழ்க்கையில் நீ நிறைய சாதிக்க வேண்டும். பல முயற்சிகளை எடுத்து உன் வாழ்க்கையில் நீ தனி ஆளாக நின்று வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னால் மற்றவர்கள் உயர்ந்தார்கள் என்று இருக்க வேண்டாம். நிச்சயமாக அது போல் நடக்க வேண்டும் என்றால் உன் மனதில் நிம்மதி பிறந்து கவலைகள் இல்லாமல் நீ இருக்க வேண்டாம். காலை எந்திரிக்கும் பொழுதே கவலைகள் வேண்டாம். சிரித்த முகத்துடன் எந்திரி. எதை செய்ய போகிறோம் என்று முடிவு செய்துவிட்டு உன்னுடைய இடத்திலிருந்து எந்திரித்த வேலையை செய். எப்பொழுதும் எழுந்தவுடன் உன்னுடைய உள்ளங்கையை பார். நிச்சயமாக நல்லதே நடக்கும். காலம் முழுவதும் உனக்காக நான் இருக்கிறேன். எல்லா விஷயத்திலும் நல்லதை மட்டுமே செய்ய இருக்கிறேன். இந்த சாயை நம்பு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.